உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். உச்ச நீதிமன்றத்தினுடைய நகல்கள் தற்போது வெளியாகிருக்கக்கூடிய நிலையில பொன்முடி வழக்குல உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினராக பொன்முடி அவர்கள் தொடர்வதற்குண்டான வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது. அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று மாலை 7 மணி அளவில் வெளியாகிறது. சபாநாயகர் அப்பாவு சென்னைக்கு 6 மணிக்கு வருகை தர உள்ளார். அதற்கு பிறகு தலைமைச் செயலகத்துக்கு 7 மணிக்கு வருகை தருவார். அதற்கு முன்னதாகவே சட்டப்பேரவை செயலகம் அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. ஏற்கனவே திருக்கோவிலூர் காலியாக இருக்கிறது என்பதை அறிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக அதை தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். அரசியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அரசியலில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்பாணையை திரும்ப பெறக்கூடிய நடவடிக்கையில சட்டப்பேரவை செயலகம் ஈடுபட்டு வருகிறது. இன்று மாலை திரும்ப பெற்ற பிறகு திருக்கோவிலுடைய சட்டமன்ற உறுப்பினராக பொன்முடி அவர்கள் தொடர்வதற்குண்டான அறிவிப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடும். அதன் அடிப்படையில தான் அந்த நோட்டிபிகேஷன் ஏற்கனவே வெளியிடப்பட்ட நோட்டிபிகேஷன் என்பது திரும்ப பெறப்படுகிறது. இந்த நோட்டிபிகேஷன் திரும்ப பெறக்கூடிய அதே வேளையில அவர் அமைச்சராவாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது. காரணம் என்னவென்றால் அவர்கிட்ட இருந்த இலாக்கா என்பது ராஜகண்ணப்பனிடம் வழங்கப்பட்டதன் அடிப்படையில தமிழக முதலமைச்சருடைய பரிந்துரையின் பேரில் ஆளுநர் அதற்கான நடவடிக்கை எடுத்து அந்த உத்தரவையும் பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில சட்டமன்ற உறுப்பினராக தொடரக்கூடிய நிலை ஏற்படும் போது அதை அமைச்சராக அவருக்கான வாய்ப்பு மீண்டும் வழங்கப்படுமா என்பது குறித்து தமிழக முதலமைச்சர் முடிவெடுக்க உள்ளார். அது குறித்தான அறிவிப்பாணையை தெரிவித்த பிறகு அதற்கான அதிகாரப்பூர்வமான தகவலும் கிடைக்கப்பெறும். அந்த வகையில பார்க்கும்போது சட்டமன்ற உறுப்பினராக இன்று மாலை 7 மணி அளவில் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினராக பொன்முடி அவர்கள் தொடருவார் என்பது குறித்தான அறிவிப்பாணை என்பது ஏற்கனவே வெளியிடப்பட்ட நோட்டிபிகேஷன் என்பதை திரும்ப பெற்று இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும். அதைத் தொடர்ந்தான் அவர் அமைச்சராக தொடராக அல்லது புதிய அமைச்சராக அவர் பதவியேற்பாரா என்பது குறித்தான அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். அந்த வகையில தமிழக முதலமைச்சருடைய முடிவும் அதுக்கு உட்பட்டதாகவே இருக்கிறது. அந்த வகையில தான் பார்க்க வேண்டும். சட்டப்பேரவை செயலம் அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. இன்று 7 மணி அளவில் இதற்கான அறிவிப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட உள்ளது. உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.